ஆர்டர் ஆஃப் ஜி வந்து நல்லா கவனிச்சிங்க. ஆர்டர் ஆஃப் 255 வந்து சைக்கிளிக்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் 455 சைக்கிளிக்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆர்டர் ஆஃப் 455 வந்து என்ன 13 இன்ட்டு 7 இன்ட்டு 5 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 91 வரும். சரியா? 91 7 இன்ட்டு 13 எழுதிடலாம். சரியா? இப்போ n17 ஆஃப் ஜி கண்டுபிடிங்க. சாரி, n13 ஆஃப் ஜி இங்கே சஃபிக்ஸில் மாற்றணுங்க. n13 ஆஃப் ஜி. சரியா? n13 ஆஃப் ஜி வந்து 1 + 13m டிவைட்ஸ் 35. ஸோ பாசிபிலிட்டி என்னன்னு பாருங்கள். m = 1 0 போட்டிங்கன்னா டிவைட் பண்ணும். m = 1 போட்டிங்கன்னா 14 மாறிடும். m ஸோ டிவைட் பண்ணாது 14. அடுத்து m = 2 போட்டிங்கன்னா 27 ஆயிரும். 27 டிவைட் பண்ணாது. அப்போ m வந்து 0 மட்டும்தான் பாசிபிள். ஸோ சைலோ 13 சப் குரூப் வந்து நார்மல். சரியா? அதை ஹைட்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து n7 ஆஃப் ஜி கண்டுபிடிக்கும். 1 + 7k டிவைட்ஸ் 65. சரியா? 1 + 7k டிவைட்ஸ் 65. k 0 போட்டிங்கன்னா டிவைட் பண்ணும். k = 1 போடுங்க. 8 டசின் டிவைட் 65 அப்படி வெரிஃபை பண்ணிங்கன்னா k = 0 மட்டும்தான் பாசிபிள். சரியா? அதாவது இதை நீங்கள் வெரிஃபை பண்ணதப்போ எப்படி வெரிஃபை பண்ணணும்னா, இந்த நம்பருக்கு பாதி முடிய வெரிஃபை பண்ணுங்க. அடுத்து இந்த நம்பர் 65 இந்த பாசிபிலிட்டியில் வருமா அதை மட்டும் வெரிஃபை பண்ணுங்க. இப்போ k = 0 மட்டும் தான் இங்கே பாசிபிள். அப்போ சைலோ 7 சப் குரூப் வந்து நார்மல். சரியா? அப்போ நான் ஒரு கொஸ்டின் பண்ணுதேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ரிசல்ட்லாம் இதில் சொல்லுங்க பாப்போம். இது 2 மூலமா இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம்ல, அதை வச்சு சொல்லுங்க டக்குன்னு. உங்களுக்கு என்னென்ன சொல்ல முடியும்? சொல்லுங்கப்பா. ஹைச்சும் கேயும் நார்மல் சப் குரூப்பு. அண்ட் ஆர்டர் வந்து 13, இன்னொரு சப் குரூப்போட ஆர்டர் 7. ஸோ சொல்லுங்க. யாராச்சும் சொல்லுங்கப்பா. ஏங்க இதே மாதிரி தானங்க படிச்சுட்டு வரோம். ப்ராடக்ட் சப் குரூப்பா இருக்குமா? சார். ஓகே. 91 ஆர்டர் உள்ள ஒரு சைக்ளிக் சப் குரூப் இருக்குமா? 91 ஆர்டர் உள்ள ஒரு சைக்ளிக் சப் குரூப் இருக்குமா? ஹைச்கே சப் குரூப் தானப்பா? சார். ஹைச்கே சப் குரூப். சரியா? ஹைச் அண்ட் கேல உள்ள எலமெண்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? ஹைச் இன்டர்செக்ஷன் கே எம்டி தானே. ஹைச் இன்டர்செக்ஷன் கே வந்து ஐடென்டிட்டி தானே. சார். அப்போ ஹைச்ல உள்ள எலமெண்ட் கேல உள்ள எலமெண்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? இப்போ ஆர்டர் ஆஃப் ஹைச்கே என்னது? 91. 91. ஸோ சப் குரூப் தானே. ஹைச்கே வந்து சப் குரூப் தானே. எஸ் சார். 91 ஆர்டர் வந்து சைக்ளிக்கா? 7 டசின் டிவைட் 12. எஸ் சார். ஸோ ஹைச்கே வந்து சைக்ளிக். ஓகேவா? அதாவது ஹைச்கேயோட ஹைச் அண்ட் கே வந்து நார்மல் சப் குரூப், இன்டர்செக்ஷன் வந்து ஐடென்டிட்டி, அண்ட் ஹைச்கே இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி, அண்ட் ஆர்டர் ஆஃப் ஹைச்கே ஈக்குவல் டு 91. 7 டசின் டிவைட் 13, சாரி 6 டசின் டிவைட் 13. ஸோ ஹைச்கே இஸ் சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 91. ஓகே. ஸோ இந்த ரிசல்ட்லாம் ப்ரீவியஸ் ரிசல்ட்டில் எழுதுனதெல்லாம் எழுதிடலாம் இங்கே. சரியா? அடுத்து n5 ஆஃப் ஜி கால்குலேட் பண்ணுதாங்க. ஸோ 1 + 5l டிவைட்ஸ் 91. பாசிபிலிட்டி பாருங்கள். l = 0வும் l = 18 வரும். சரியா? 5 × 18 வந்து 90. ஸோ 91 டிவைட்ஸ் 91 வரும். அதனால l = 0 ஆர் 18. ஓகே. ஸோ n5 ஆஃப் ஜி வந்து 1 ஆர் 91. n5 ஆஃப் ஜி வந்து 1 ஆர் 91.
ஸோ இங்கே சைல் ஆஃப் ஃபைவ் சப் குரூப் வந்து என்னன்னா நார்மல்னு இந்த இடத்துல எழுத முடியாது சரியா, ஏன்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கனால நான் எல் வந்து சைல் ஆஃப் ஃபைவ் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் ஃபைவ். ஓகே, ஆஃப் ஆர்டர் ஃபைவ். ஸோ ஹைச் வந்து நார்மல் சப் குரூப். இப்போ ஹைச்சோட நார்மலைசர் ஹோல் குரூப்பாக மாறிடுமாப்பா? எஸ் சார். ஓகே, ஸோ ஹைச்சோட ஆர்டர் வந்து என்னது 13 தானே? ஹைச்சோட ஆர்டர் வந்து 13. 13 வந்து பிரைம் நம்பர் தானே? எஸ் சார். ஸோ அதனுடைய பிரைமா இருந்தால் ஹைச் வந்து சைக்கிளிக் குரூப்பா? சார். ஹைச் வந்து ஐசோமார்பிக் டு Z13 எழுதிக்கலாமா? Z13 ஓட ஆட்டோமார்பிசம் வந்து U13. U13 ஓட கார்டினாலிட்டி பை ஆஃப் 13 தானே? ஸோ அதை எழுதியிருக்கேன். அதாவது இங்க ஹைச் வந்து ஐசோமார்பிக் டு Z13 சரியா, ஹைச் வந்து பிரைம் ஆர்டர், ஸோ சைக்கிளிக் வந்துடும். Z13க்கு ஐசோமார்பிசம். ஸோ ஹைச்சோட ஆட்டோமார்பிசம் என்னன்னா ஆட்டோமார்பிசம் ஆஃப் Z13. ஸோ ஆட்டோமார்பிசம் ஆஃப் Z13 என்னன்னா U13 சரியா. U13ஓட கார்டினாலிட்டி என்னன்னா பை ஆஃப் 13. ஓகே, ஸோ ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஹைச் ஈக்குவல் டு பை ஆஃப் 13, where pi is an Euler pi function சரியா. pi of 13 என்னன்னா 12. இப்படி ஒரு இது படிச்சிருக்கோமா? நார்மலைசர் ஆஃப் H in G by centralizer of H in G is isomorphic to a subgroup of automorphism of H ன்னு படிச்சிருக்கோமா? ஆட்டோமார்பிசத்துல படிச்சிருக்கோம், நடத்தினேன். அதை பின்னாடி நம்ம ப்ராப்ளம் செய்யறப்போ இதை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ பை ரிசல்ட் R7லேருந்து நார்மலைசர் ஆஃப் H in G by centralizer of H in G is isomorphic to a subgroup of automorphism of H. ஓகே, இப்போ நார்மலைசர் வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஜின்னு சொல்லிட்டோமா? நார்மலைசர் வந்து ஜின்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே நார்மலைசருக்கு பதிலாக ஜி சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. G by C of H இது இங்க இருங்க, இது சஃபிக்ஸ்ல ஜி போடலை சரியா, நீங்க எழுதுறப்ப போட்டு வச்சுக்கோங்க. நார்மலைசர் ஆஃப் H by centralizer of H is isomorphic to a subgroup of automorphism of H. அப்போ நார்மலைசருக்கு பதில் ஜி போட்டுங்க. ஜி பை நார்மலைசர் ஆஃப் H சப்குரூப் ஆஃப் திஸ். அப்போ இங்க இருங்க, நல்லா கவனிங்க. இந்த கோசன் குரூப் வந்து எங்க இருக்குன்னா இதுல ஒரு சப்குரூப்பா இருக்கு. ஓகே, இதுல ஒரு சப்குரூப்பா இருக்கு. அப்போ இதனுடைய ஆர்டர் வந்து டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஹைச்சா by Lagrange's theorem. Yes sir. அப்போ ஆர்டர் ஆஃப் G by centralizer of H divides order of automorphism of H சரியா. ஸோ அப்போ இதனுடைய ஆர்டர் 12 சரியா, இதனுடைய ஆர்டர் வந்து 12. அதே சமயத்தில் நல்லா கவனிச்சிங்க, இது வந்து கோசன் குரூப் தானேப்பா, இது கோசன் குரூப் சரியா. சென்ட்ரலைசர் வந்து ஒரு சப்குரூப், சென்ட்ரலைசர் வந்து சப்குரூப் ஆஃப் ஜியா. அப்போ சென்ட்ரலைசர் வந்து சப்குரூப் ஆஃப் ஜினா சென்ட்ரலைசருடைய இண்டெக்ஸ் வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணுமா? பொதுவாக இண்டெக்ஸ் வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணணும்னு நம்ம லக்ராஞ்சி தியரத்துல படிச்சிருக்கோம்லப்பா. அப்போ இங்க இருங்க, சென்ட்ரலைசர் ஆஃப் ஜி வந்து சென்ட்ரலைசர் ஆஃப் H in G வந்து சப்குரூப் ஆஃப் ஜி சரியா. இங்க ஜி வந்து ஃபைனைட் குரூப். அப்போ இண்டெக்ஸ், ஸோ அப்போ இதனுடைய கார்டினாலிட்டி வந்து இண்டெக்ஸ் தானேப்பா. இந்த கோசன் குரூப்போட கார்டினாலிட்டியும் சென்ட்ரலைசருடைய இண்டெக்ஸும் சேம் தானேப்பா. அப்போ பை லக்ராஞ்சி தியரம் படி order of the quotient group அல்லது index of centralizer of H divides order of G. ஓகே, ஸோ நான் இதை எழுதிடுறேன். இந்த quotient group வந்து இது ஆர்ட் ஆஃப் Hக்கு சப் குரூப்பா இருக்கனால
இந்த கோசன் குரூப் வந்து சப் குரூப் ஆஃப் ஆர்ட் ஆஃப் ஹைட்ஸ்னு இருக்கனால இதனுடைய ஆர்டர் வந்து இந்த குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணும். அதே மாதிரி இது இந்த இந்த குரூப்போட இண்டெக்ஸ் வந்து இந்த இந்த சென்ட்ரலைசருடைய இண்டெக்ஸ் வந்து ஜியோட ஆர்டரை டிவைட் பண்ணும். அல்லது இந்த கோசன் குரூப்போட ஆர்டர் வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணும். சரியா? ஓகே. அப்போ பாருங்க, இந்த ஆர்டர் வந்து டிவைட்ஸ் 12. இந்த ஆர்டர் டிவைட்ஸ் 12 and divides 255 455. சரியா? இந்த கோசன் குரூப்போட ஆர்டர் வந்து 12ஐயும் டிவைட் பண்ணுது, 455ஐயும் டிவைட் பண்ணுது. 12 and 455. அப்போ இதனுடைய பாசிபிள் ஆர்டர் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். இது ரெண்டும் ஜிசிடி பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் ஜிசிடி 12 and 455க்கு ஜிசிடி என்னதுப்பா? 1. 3 இதை டிவைட் பண்ணுதான்னு பாருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 3 இதை டிவைட் பண்ணாது. சரியா? 455 3 டிவைட் பண்ணாது, 2வும் இதை டிவைட் பண்ணாது. ஸோ 12 and 455 ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம். ஸோ அப்போ இதனுடைய ஆர்டர் வந்து என்னன்னா 1ஆ மாறிடும். அப்போ பாருங்களேன், ஜி பை சென்ட்ரலைசர் ஆஃப் ஹைட்ஸ் இதனுடைய ஆர்டர் வந்து என்னன்னா 1ஆ மாறிட்டு, கோசன் குரூப்போட ஆர்டர் 1ஆ இருந்தா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஜி பை ஹைட்ஸ்ங்கிற கோசன் குரூப்போட ஆர்டர் 1ங்க. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? ஜி பை ஹைட்ஸோட ஆர்டர் 1 இருந்தா ஜி ஈக்குவல் என்ன எழுதுவீங்க? சொல்லுங்கப்பா. ஜி பை ஹைட்ஸோட ஜி பை ஹைட்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் குரூப்பு. அதனுடைய ஆர்டர் 1 தான் இருக்கு, ஒரே ஒரு எலமெண்ட். அந்த அவ்வளவுதான். வெரி குட். அப்போ இங்க ஜி ஈக்குவல் டு சென்ட்ரலைசர் ஆஃப் ஹைட்ஸ். இங்க ஜி வந்து என்னவா மாறிடும்? சென்ட்ரலைசர் ஆஃப் ஹைட்ஸா மாறிடும். அப்போ சென்ட்ரலைசர் ஆஃப் ஹைட்ஸின் ஜி வந்து ஜியா இருக்கும். ஏற்கனவே நார்மலைசரும் என்னன்னா ஜின்னு இங்க இருக்கு. ஸோ இது எல்லாமே சேம் ஆயிருது. சரியா? சென்ட்ரலைசர் ஆஃப் ஹைட்ஸும் நார்மலைசர் ஆஃப் ஹைட்ஸும் இங்க என்ன சேம் ஆயிருது. அப்போ பாருங்க, ஹைட்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஜியில் உள்ள எல்லாத்தோடையும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஹைட்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஹைட்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஜியில் உள்ள எல்லாத்தோடையும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா சென்ட்ரலைசர் ஆஃப் ஹைட்ஸின் ஜி வந்து ஜின்னே சொல்லிட்டீங்க. சரியா? ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக இருக்கும். ஸோ அப்போ ஹைட்ஸ் வந்து எங்கே வந்துடுதுன்னா சென்டர் ஆஃப் ஜியில் வந்துடும். ஹைட்ஸ் வந்து சென்டர் ஆஃப் ஜியில் வந்துடும். சரியா? இப்போ நல்லா கவனிச்சிங்க, ஹைட்ஸோட ஆர்டர் 13. ஹைட்ஸோட ஆர்டர் 13. இசட் ஆஃப் ஜியில் ஹைட்ஸ் இருக்கு. அப்போ இசட் ஆஃப் ஜியோட ஆர்டர் எனக்கு தேவை. சரியா? இசட் ஆஃப் ஜியோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும். இசட் ஆஃப் ஜியில் அட்லீஸ்ட் 13 எலமெண்ட் இருக்கு. அப்போ இசட் ஆஃப் ஜி 13ஆகவும் இருக்கலாம். அடுத்து என்னென்ன இருக்கலாம், என்னென்ன பாசிபிள் இருக்கலாம்னு பாருங்க. 13 into 7 இருக்கலாம். 13 into 7 அது 91. சரியா? அடுத்து 13 into 5 65 இருக்கலாம். அடுத்து 455 வரலாம். சரியா? இசட் ஆஃப் ஜியில் அட்லீஸ்ட் 15 எலமெண்ட் இருக்கு. அப்போ ஆல் பாசிபிள் ஆர்டர் தான் எழுதுனேன். இப்போ கண்டிப்பா இதுல 13 எலமெண்ட் இருக்கு. சரியா? அதுக்கு மேல எவ்வளவு இருக்கலாம்னு பார்க்கலாம். அப்போ 13, அடுத்து 5 into 35, இது 7 into 13, இது 455 குரூப். சரியா? இப்போ ஜி பை இசட் ஆஃப் ஜியோட ஆர்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜி பை இசட் ஆஃப் ஜி. ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 455. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 455. அதை 13ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 into 5 வரும், 35. அடுத்து 65ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 வரும். 91ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5 வரும். 455ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 வந்துடும். 1 வந்து ட்ரிவியல் குரூப், ஸோ அபிலியன் வந்துடும். 5 வந்து பிரைமு, ஸோ சைக்ளிக் வந்துடும். 7ம் பிரைமு, சைக்ளிக் வந்துடும். 35 வந்தா என்ன ஆகுங்க? 1 into 5. 5 வந்து doesn't divide 6. வெரி குட். அப்போ சைக்ளிக். சைக்ளிக். அப்போ ஜி பை இசட் ஆஃப் ஜி சைக்ளிக். ஓகேவா? அப்போ ஜி என்ன வரும்? வெரி குட். ஜி வந்து அபிலியன். சரியா?
ஜி வந்து அபிலியன் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனால் ஜி வந்து சைக்ளிக்னு ப்ரூவ் பண்ணுறது தான் நம்மளுடைய எய்ம். சரியா? ஜி வந்து சைக்ளிக்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ பாருங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஹெச்கேஎல் ஹெச்சோட ஆர்டர் 13, 7, அடுத்து 7, அடுத்து F5 ஜென்ரேட் பண்ணுறது. ஹெச்ஏ எக்ஸ் ஜென்ரேட் பண்ணுது, கேஒய் ஜென்ரேட் பண்ணுது, எல்லை வந்து இசட் ஜென்ரேட் பண்ணுது. இப்போ ஹெச்கேஎல் ஜின்னு எழுதிடலாமாப்பா? இது கூட வேண்டாம், ஹெச்கேஎல்லாம் வேண்டாம். எக்ஸ்ஒய் இசட் பிலாங்ஸ் டு ஜி. சரியா? எக்ஸ்ஒய் இசட் வந்து பிலாங்ஸ் டு ஜி. ஸோ எக்ஸ்ஒய் இசட்டோட ஆர்டர் கண்டுபிடிங்க. இங்கே அபிலியன் குரூப்னு சொல்லிட்டீங்க. ஸோ எல்லா எலமெண்ட்டும் எல்லாத்தோடையும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஆர்டர் ஆஃப் எக்ஸ்ஒய் என்னன்னா எல்சிஎம் ஆஃப் ஆர்டர் ஆஃப் எக்ஸ், ஆர்டர் ஆஃப் ஒய், ஆர்டர் ஆஃப் இசட். சரியா? ஓகே. ஸோ அப்போ 13 into 7 into 5 எல்சிஎம் ஆஃப் 13, 7, 5. ஸோ அப்போ 450 வந்துடும். ஸோ குரூப்போட ஆர்டரும் எலமெண்டோடைய ஆர்டரும் சேம். ஸோ ஜி இஸ் ஏ சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை XYZ. சரியா? ஓகே, இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நோட் பண்ணிக்கங்க. நான் இந்த ஸ்லைடு உங்களுக்கு நான் அனுப்பி விடுதேன். சரியா? வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுதேன். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 19 into 7 into 5. ஜஸ்ட்டு ப்ரூஃப் ஐடியாவை பார்த்துக்குங்க. 19 சப் குரூப் நார்மலாக இருக்கும். சைலோ 7 சப் குரூப். இங்கே 19னும் 1, N90 ஆஃப் ஜி 1, 7 ஜி வந்து 1. அப்போ அடுத்து 5 ஆஃப் ஜி கால்குலேட் பண்ணுதாங்க. 5 ஆஃப் ஜி வந்து இதுவும் 1, எல்லாமே 1ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிட்டு. எல்லா சப்குரூப்புமே நார்மல். எல்லா சப்குரூப்புமே என்னவாயிட்டுனா எல்லா சப்குரூப்புமே நார்மல். சரியா? அப்போ நாங்கள் என்ன இந்த ப்ரூஃப் ஐடியா தேவையில்லை. இந்த ப்ரூஃப் ஐடியாவே நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லா சப்குரூப்புமே நார்மல் ஆயிட்டா அப்போ இப்போ ஹைச்சை வந்து எக்ஸ் ஜென்ரேட் பண்ணுதுன்னு எடுத்துங்க, கே ஒய் ஜென்ரேட் பண்ணுறது, எல்ல இசட் ஜென்ரேட் பண்ணுதுன்னு பாருங்க. எல்லாமே நார்மல். சரியா? அப்போ எக்ஸ் வந்து இங்கே எக்ஸ் வந்து ஒய்யோட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஒய் வந்து இசட் கூட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இசட் வந்து எக்ஸ் கூட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? அப்போ XY Z பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துங்க. XY பிலாங்ஸ் டு ஜி. சரியா? அப்போ ஆர்டர் ஆஃப் XY என்ன எழுதலாம்னா எல்சிஎம் ஆஃப் ஆர்டர் ஆஃப் எக்ஸ் கமா ஆர்டர் ஆஃப் ஒய் கமா ஆர்டர் ஆஃப் இசட்னு எழுதிடலாமா? இருங்க ஒரு நிமிஷம்பா. இருங்க, இந்த 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 ப்ராப்ளத்துக்கு இந்த 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 இது முடிய எழுதிருங்க. சரியா? ஏன்னா N19, N7, N5 எல்லாமே 1ன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ரைட்டா? ஸோ எல்லா சைலோ பி சப் குரூப்பும் நார்மல். ஸோ இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த இடத்துல 19 அந்த ஆர்டரை பார்த்துங்க. சரியா? 19, 7, 5 அவ்வளோதான். இது 19, 7, 5 எல்லாமே சைக்ளிக். சரியா? எல்லாமே நார்மல் சப் குரூப். அப்போ ஹைச்சை எக்ஸ் ஜென்ரேட் பண்ணுது, ஒய் இது இசட். எக்ஸும் ஒய்யும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஒய்யும் இசட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இசட்டும் எக்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ XY பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துக்கலாம். ஆர்டர் ஆஃப் XY டைரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. இங்கே 13க்கு பதிலாக 19. ஸோ என்ன வந்துடும்னா அங்கே உள்ள ஆர்டருக்கு வந்துடும். ஸோ சைக்ளிக்னு கொண்டு வந்துடலாம். சரியா? அந்த ப்ரூஃபையும் நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள். இதே சிமிலர் ஐடியா தான். சரியா? ஓகே, தேங்க்யூப்பா. தேங்க்யூ சார். இந்த ஸ்லைடு